இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு ஒரு தெய்வத்தை நான் தூக்குற ஒரு நல்ல தருணம் இது. போலாமாம்மா? அப்போ நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா? சூளத்தில் கண்ணை குத்திட்டு போகிறீங்க. சும்மா இதில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். என்ன எல்லா அம்மனும் வந்து கையை இப்படி வைப்பாங்க, இல்லை இப்படி வைப்பாங்க. இவங்க மட்டும் தான் வித்தியாசமாக இப்படி வச்சுருக்காங்க. இப்படி காட்டுமா, இப்படி வச்சுக்க. ஓகே, அதிலேருந்து வந்து ஆசீர்வாதமும் ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நன்மையும் வந்து உங்ககிட்ட வந்து சேரும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஏன்னா குழந்தைனாலே தெய்வம் தான் நம்ம நினைப்போம். எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் குழந்தைங்க தான் தெய்வங்களாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா ஒரு நல்ல நாளுக்குமே நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா தெய்வத்தோட வேஷத்தையும் நாங்கள் போட்டு பார்க்குறோம். ஓகே, ஹாய். இன்றைக்கி சண்டேவா, காலையிலே எழுந்து டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சமையல் வேலை வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அம்மா பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்க போகிறோம். நம்ம ஊர் பக்கத்தில் வந்து திருவிழா நடக்குது. ஆடி மாதம் பிறந்தாலே திருவிழா, கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சகஜமான ஒன்றும் இல்லை. அதுவும் நம்ம ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலாலாம் நடக்கும். அதனால் இப்போ வந்து அடுத்த பக்கத்து ஊரில் திருவிழான்றனால நம்ம லட்சுமாவுக்கு ஏதாவது ஒரு வேஷம் போடலாம். அதாவது அம்மனோ இல்லை வந்து சரஸ்வதியோ இல்லை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் வந்து அதுக்கு தேவையான கொஞ்சம் அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் எங்ககிட்ட சரியாக இல்லை. அதனால் வந்து சரி புதுசாக போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். அங்கே போயிட்டு எது கிடைக்குதோ, அங்கே போய் என்ன மைண்டு மாறுதுன்னு தெரியல. அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து நான் கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு ஏதாவது தேவைனோ அதையும் நான் வாங்கிட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து பில்லை போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அவர் வந்து கடைக்குன்னு ஒன்றுமே அவர் மூஞ்சி மாறிடுச்சு. ஐயோ எனக்கு கண்ணில் எறும்பு கடிச்சிச்சு, கால் வலிக்குது, கை இதுதான் சொன்னார். எதுவும் நடக்கலை. நம்ம வந்து இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி போகலாமா? அங்கே போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன தேவை இருக்குது, என்ன தேவையில்லாத வாங்குகிறோன்ட்டு அங்கே போய் தான் பார்க்கணும். போகலாமா? முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக பண்ண பார்க்குறேன். குழந்தைங்கள வேறு வீட்டிலே விட்டு போகிறேன். ஏன்னா கடைக்கெலாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து நான் ஒரு பிளான் பண்ண போனால் அவங்க ஒரு 2 பிளான் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக வந்து அவங்கள வீட்லேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் தான் போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க ஜோடியாக நீங்கள் மட்டும் போகிறீங்களா? இதில் ஜோடிலாம் ஒன்றும் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து சும்மா நிற்பார், நான் வந்து போய் வாங்கிட்டு இருப்பேன். ஒரு வழியாக நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கணும். இந்த அம்மாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வரத்துக்குள்ளே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ இந்த நைட் நேரத்தில் நம்ம குழந்தைய வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறோம். அங்கே போய் வந்து இந்த இருட்டில் என்ன தெரிய போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து ரெடி ஆகிறதுக்கு லட்சுமா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எப்போ நீங்கள் போடுவீங்க அப்படின்ட்டு. என்ன டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி ஓகே போடலாமா? இப்போ வந்து நம்ம லட்சுமாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அம்மாக்கள் பண்ணுறது எல்லாமே அழகு தான். இருந்தாலும் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணால் இன்னமும் அழகாக இருக்க போது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒயிட் கலரில் புடவை இருக்குது. இருந்தாலும் வந்து அம்மனுக்கு வந்து மஞ்சள் கலர் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து தேடி போய் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதை வந்து நம்ம ஆல்ட்ரி அங்கங்கே பின்னெலாம் பேட்ச் ஒர்க் பண்ணி ஸ்டாப்லர் அடிச்செல்லாம் ரெடி பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம போய் தேவையான திங்ஸ் எல்லாம் அலைன்னு அலைஞ்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த கிரீடம் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் சீப்போன்னு போயிட்டு நம்மளே அதை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே வந்து நம்ம லட்சுமாவையும் குளிப்பாட்டி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஜுவல் செட்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட போகிறோம். ஓகேவா? போட்டுடலாமா? உட்காந்துக்கோங்க. அப்படியே நம்ம குழந்தை வடிவில் வந்து ஒரு அம்மன் வரப்போகுது. அந்த அம்மன் எப்படி இருக்காங்கன்ற நீங்களும் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கும் நம்ம லட்சுமாவை பார்க்கும்போது அந்த அம்மன் ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்ன அம்மன் ஞாபகம் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வச்சு எழுந்துருமா? ஒட்டியான ஃபஸ்ட்டு போட்டுறோம். அதை வச்சுட்டுங்க இதில் ஒட்டியான கட்டிக்கலாம். எழுந்துரு. வந்து லட்சுமாக்காகவே வாங்கினேன்னு ஜுவல் செட்டு நாங்கள் வந்து எப்பவுமே அடிக்கடி போடுறதுனால இதை வாங்கியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பெர்மனெண்ட்டாக வாங்கிட்டோம். குழந்தைங்களுக்கு எது அழகோ அதை வந்து வாங்கி வைக்கிறதுல தப்பு இல்லைல்ல. நாங்கள் வந்து செலவு பண்ணுறதே இந்த மாதிரி விஷயத்துக்கு தான், குழந்தைங்களுக்காக பண்ணுறது தான் அதிகமே எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வளையல்லே இருப்பாங்க இந்த அம்மா. வளையல் போட்டுடணும். நானும் வந்து நிறைய வளையல் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு புது வளையலை பார்த்தா வாங்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் லட்சுமாக்கிட்டே நிறைய வளையல் இருக்குது. இருந்தாலும் வந்து இது வந்து நான் லட்சுமாவை கூப்பிட்டு போகாமல் அப்படியே போய் அடையாளம் எடுத்துகிட்டு வந்தது. லட்சுமா அடையாளம்லாம் எனக்கு அப்படி மனசில் அச்சு வச்ச மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. வேறு லட்சுமா கையை அழகாகுதுல்ல, நல்லா இருக்குல்ல லட்சம் வளையல்? உனக்கு எங்கேயுமே குத்தலை தானே? நல்லா இருக்கா? வாவ், அழகு. என் பொண்ணு கையில் செம்ம க்யூட்டாக இருக்குது லட்சம். அது கூடவே இந்த வலையிலையும் போட்டுக்கேன். பொதுவாகவே குழந்தைங்க அழகு தான். அதுலேயே வந்து மேக்கப்லாம் போட்டால் இன்னுமே அழகாக இருப்பாங்க. நம்ம லட்சுமாக்கு அந்தளவுக்குலாம் எதுவும் நான் போட மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து பவுட்ரு தான். அந்த பவுட்ரே லட்சுக்கு வந்து செம்ம லுக்காக கொடுத்துரும்.
நினச்சோ வச்சு மேக்கப்லாம் போடும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து கண்ணில் வந்து நம்ம ஐப்ரோஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து இந்த ஐஷேடோலாம் போட்டுட்டு நம்ம ஐலைனர் வச்சா மட்டும்தான் கண் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஐலைனரும் நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து தொடச்சிடலாம். ஓகே, ஐலைனர் வச்சிடலாமா? இப்படி அம்மா பாருங்கள். ஒரு வழியாக ஓரளவுக்கு மேக்கப்லாம் ஃபினிஷ் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம லட்சமாக்கு ஐலைனர் போடும்போது தான் தெரிஞ்சது நம்ம மைக் ஒர்க் ஆகலன்ற விஷயமே. சரி ஓகே, பின்னாடி எப்படியாவது பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மேக்கப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சின்ன கேப்பில் நம்ம சுஜனை காணும் எங்கடான்னு பார்த்தா அவர் நல்லா பவுடர் எடுத்து மூஞ்சில் பயங்கரமாக அடிச்சுட்டு நான் அழகாக இருக்கலன்னு வேறு கேட்டார். நாங்கள்லாம் சிரிச்சதும் குழந்தைக்கு ஒரே வைக்கோங்க. அதையும் அவங்க அப்பா கரெக்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம லட்சமாக்கு மேக்கப்பை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லட்சுக்கு எப்போவுமே வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் தாங்க கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த ரெட் லிப்ஸ்டிக் போட்டு அதுலேயே ஒரு பொட்டையும் வச்சு விட்டார். ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. அவங்க கலருக்கும் அதுக்கும் அந்த ரெட் கலர் ரொம்பவே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பூவெலாம் வச்சுட்டு நெத்தி சுட்டியெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஏன் கண்ணே பட்டுருச்சுன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன, சாமிங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மூக்கில் இருக்க புல்லாக்கு தொங்கல் இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதை போட்டது உடனே லட்சுமாக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை போடவே கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க போல். அதெல்லாம் வந்து அழகாக போட்டுக்கிட்டாங்க. என்னதான் போட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் கூசுது போல் ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம லட்சுமா அதை கையை வச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த கிரீடம்லாம் நான் வச்சுட்டே இருந்தேங்க. ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே செட் ஆகலை. கடைசியில் நாங்களே ரெடி பண்ண அட்டையில் நான் வரைஞ்சி அதை கலர் அடித்து அதில் ஸ்டோன் ஒட்டி வச்சுருந்தேன். அந்த கிரீடம் தான் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. ஆனால் இதை வச்சு பார்க்கும்போதே அவங்க 1-2 போஸ்ட்லாம் கொடுத்தாங்க பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அதை எப்படியாவது இந்த வேஷத்தை போட்டு முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக நம்ம லட்சுமிக்கு சுற்றி போடணும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாயிட்டாங்க. கிரீடம் வேறு திடீர்னு அது வேறு வளையாமல் இருந்தது. அதை கொஞ்சம் நெளிச்சு வளைச்சி எப்படியோ அவங்க தலையில் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் வந்து மருதாணிக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் சரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால திருசனமும் குங்குமம் சேர்த்து நாங்கள் ரெண்டுத்தையும் கலந்தே மருதாணி மாதிரி வச்சு விட்டுட்டோம். அதை வைக்கும் போது அது வேறு எங்கே காஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒட்டிக்க போதுன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் குழந்தை 2 கையை நீடிட்டு அப்படியே பத்திரமா இருந்தாங்க. என்ன இந்த கலர் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குல்ல. சுஜன் வேறு எட்டி எட்டி அவங்க அக்காவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் வந்து விளையாட போயிட்டார். நான் வேறு மைக்கு ஆஃப் ஆனது கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன்னா பாருங்களேன். ஒரு வழியாக எல்லா மேக்கப்பையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த கிரீடத்தையும் நான் வச்சு முடிச்செல்லாம் செஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அது வரைக்கும் நம்ம லட்சுமா ரொம்பவே பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த குங்குமத்தில் அந்த மருதாணி வைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது காஞ்ச உடனே ட்ரெஸ்ஸெல்லாம் ஒட்டிக்குமே. ஆனால் லட்சுமா வந்து ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கிட்டாங்க. ஃபைனலாக அவங்களோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. சுஜன் வந்து அவங்க பார்த்துட்டே இருந்தார். நீயும் போட்டுக்கிறியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து லட்சுமா ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. உண்மையிலேயே கடவுள் எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்களேன். ஃபைனலாக நம்ம அம்மன் ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் பாருங்கள் எப்படி நம்ம அம்மன் இருக்காங்க. நாங்கள் பண்ண மேக்கப் எப்படி இருக்குது, நம்ம லட்சுமா இதில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். என்ன எல்லா அம்மனும் வந்து கையை இப்படி வைப்பாங்க இல்லை இப்படி வைப்பாங்க, இவங்க மட்டும் தான் வித்தியாசமாக இப்படி வச்சுருக்காங்க. இப்படி காட்டுமா, எப்படி வச்சுக்க. ஓகே, அதிலேருந்து வந்து ஆசீர்வாதமும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நன்மையும் வந்து உங்ககிட்ட வந்து சேரணும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஏன்னா குழந்தைனாலே தெய்வம் தான் நம்ம நினைப்போம். எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் குழந்தைங்க தான் தெய்வங்களாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா ஒரு நல்ல நாளுக்குமே நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா தெய்வத்தோட வேஷத்தையும் நாங்கள் போட்டு பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதே வேஷத்தோட நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கே இருக்கிறவங்க குழந்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து குழந்தைகிட்ட என்ன பேச போகிறாங்க அப்படிலாம் வந்து நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நம்ம போகலாமா? இப்போது போகலாமாம்மா? ஐயோ காலி ஆயிடுச்சா? அதாவது அம்மனுக்கு சாப்பாடு காலி ஆகிட போதுன்ற வருத்தம். இல்லை முடியலாம் முடியாதான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, ஃபோன் பண்ணி கேட்டோம். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அம்மன் தலைக்குள்ளே அசைக்காமல் இருக்காங்க. அம்மனுக்கு வந்து நாங்கள் வாங்கின மாலை வந்து ரொம்ப ஆப்டாக அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. எல்லாம் அந்த மெரூன் சூப்பராக இருக்காங்க பார்க்க. எனக்கே என் குழந்தைய பார்த்தா கண்ணு பட்டுரும். ஆமா
கண்ணு பயங்கரமாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கேன்னு தேடி பார்த்தோம். இந்த கிரீடை மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ வந்து எல்லா இடத்துக்குமே போய் கேட்டு பார்த்துட்டோம். அங்கே எல்லாருமே வந்து இப்போ இது இல்லை, அந்த பர்த்டேக்கு வைக்கிற கிரீடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிரீடம் தான் வேணும்னு நினச்சி கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் கிடைக்கவே இல்லை. கடைசியில் எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டு, ஒரு கிஃப்ட் பேப்பர் வாங்கி வந்து கார்ட்போர்டை நல்லா ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா தாமரைப்பூ, இது மட்டும் ஒரு நோட்டீஸில் வந்து பிச்சுட்டாங்க. பிச்சு ஒட்டி பார்த்தா செம்ம வேறு லெவலில் மேட்சிங் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம குழந்தைக்குன்னு இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுற எல்லாமே வந்து அவங்களுக்கு அழகாக இருக்கும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் பண்ண எல்லாமே என் குழந்தைக்கு பிடிச்சிருக்கு. நிஜமா உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். எனக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தை அழகாக இருக்காங்க. வந்தோன்னே சுற்றி போடணுங்க கண்டிப்பாக. சரி ஓகே, வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். வாங்கம்மா. அம்மா இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு தெய்வத்தை நான் தூக்குற ஒரு நல்ல தருணம் இது. போகலாமாம்மா? அப்போ நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா? சூளத்தில் கண்ணை குத்திட போகிறீங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. என்ன நிறைய பேர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம இப்போ தான் உள்ளே வரோம். உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். லட்சம் வேறு எல்லோரும் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. இந்த கூட்டத்தில் போய் அம்மாவையும் அத்தையும் கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எல்லோரும் லட்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஹாய் ஆமே, பார்த்தீங்களா? நாங்கள் தான் வந்து குழந்தைக்கு மேக்கப் போட்டது எல்லாம் பண்ணுது. ஆனால் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க, கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. நம்ம அம்மனும் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டாங்க. கோவிலை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு திருவிழாவுக்கு வந்து லைட் செட்டிங்கில் அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வரத்துக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம், சாப்பாடு காலியாக போச்சு. திருவிழாவில் நல்லபடியாக நிறைய பேர் வந்து லட்சுமாவை நாங்கள் எதிர்பார்த்தது ரெஸ்பான்ஸ் அதிகமாகவே இருந்தது. எல்லாருமே வந்து சாமியாகவே பார்த்துட்டாங்க லட்சுமா. அந்த அம்மனுக்கே வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு. குழந்தை ரொம்ப தூக்கம் கலக்கும். பிரியாணியாக வருது. சரி, உங்கள் சாப்பாடு சூப்பர். ஓகே, சாப்பிட்டு சொல்கிறேன். அதுதான் இன்னும் சாப்பிடல. ஓகே சரி ஓகே, நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஊர் திருவிழாவில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம்லாம் நாங்கள் பண்ணுவோம். பார்த்து போயிடலாம். பூ தெரியுதுங்க, நைட் பார்த்து போயிடலாம்.